அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனுமதி. பைசன் படம் பைசன் படத்தை பற்றி தான் கூட பகிர்ந்து போகிறேன். ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு திரைப்படங்க. ரொம்ப எதிர்பார்ப்போடு ரொம்ப பரபரப்போடு பார்க்க போன படங்களில் பைசன் ஒரு முக்கியமான பயணம். ஏன்னா கபடியை மையப்படுத்தி இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கிற அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக எடுத்திருக்காங்க. சரி, கபடியை பற்றி எடுக்கிறாங்களே, கபடியில் ப்ரொஃபஷனலாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பராகவே எடுத்திருக்காங்க. துரு வந்து 2 வருஷமாக ட்ரைனிங் கொடுத்தாங்க சொன்னால அந்த ட்ரைனிங் வந்து கண்டிப்பாக வந்து இதில் எழுபட்டுருச்சுன்னு சொல்லுவோம். ஒரு ப்ரொஃபஷனலாக கபடி பிளேயர் ஆனால் எப்படி இருக்குமோ துருவ பார்க்கும்போது நம்ம கூட சக டீம் பிளேயர் விளாட்றாங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து துருவ வந்து செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கபடியோடு ஒன்றி போகிறதுக்கு சில முக்கிய காரணங்கள் இருக்குது. பிரபஞ்சன் ப்ரோ கபடி வீரர்களுக்கெல்லாம் தெரியும். பிரபஞ்சன் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திவாகர் அவரும் நடிச்சிருக்காரு, குள்ளு அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கபடியில் இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களும் இதில் பயன்படுத்தினால கபடியோடு சேர்ந்து ஒன்றி போகிறதுக்கு நம்ம ரியலாக பார்க்குற மாதிரியே வந்துருந்துச்சு. ஒரு சூப்பரான அவர் பேச வந்த அரசியலை சிறப்பாக வந்து பேசியிருக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய களம், அதாவது ரத்தமும் சதையுமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கனவு நோக்கி கபடிங்கிற வெறியை நோக்கி ஒருத்தன் ஓடுறான். அதுதான் அந்த படத்தோட டைட்டில். அங்கே அந்த மாதிரி இடத்துலேருந்து இந்தியாவுக்கு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடம்லாம் வந்து நமக்கு வந்து மெய் சிலுக்கக்கூடிய ஒரு இடம், புல்லரிச்சு போகிற மாதிரியான ஒரு அதுக்கிடையில் அவன் படுற கஷ்டங்கள், அதுக்கு வர தடைகள், அது நான் வேலிகள்லாம் எப்படி பிடுங்கி எரிஞ்சிட்டு போகிறாரு, எவ்வளோ தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி ஓடணுங்கிறதெல்லாம் வந்து சூப்பராக வந்து எடுத்திருப்பாங்க. இந்த ரியல் கேரக்டர் பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த மனத்தி கணேசனாங்கிற அவர் அந்த படத்தை முழுக்க அவர் தான் எனக்கு தெரியுறாரு. மனத்தி கணேசன் இப்படி தான் இருந்திருப்பார் போல, இப்படி தான் இருக்கார், இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருப்பார் போல. அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, இன்றைக்கி இருக்க கபடி பிள்ளைலாம் பாருங்கள், ஒரு போட்டியில் தோல்வி அடைஞ்சிட்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுவோம். இண்டிவிஜுவல் ஒர்க் அவுட்டு, அந்த ஓடுறதாகட்டும், ஓடிட்டே இருக்கான் அந்த படத்தை வந்துடும். அப்படி தான் வந்து அண்ணன் ஓடிட்டு போகிற போலக்கு. அப்படியே எவ்வளோ தடைகள், அது இல்லாமல் இரு தரப்புக்கு இருக்கக்கூடிய பகை, அந்த பகையில் இவர் எப்படி ஜெயிக்கிறாரு 2 ஊருக்கும். ஆனால் அந்த பகையாக இருக்கக்கூடிய ஒரு ஊரில் போய் அந்த ஊரில் விளாண்டு அந்த பகையாக இருக்கிற ஒருத்தரே வந்து பாராட்டி கைத்தட்டி நீ என் டீம் வந்து விளாட்றியா அப்படின்னு சொல்ல வைக்கிறதில்ல. அந்த இடத்துல தான் கபடி ஜெயிக்குதுங்க. ஏன்னா கபடிக்கு வந்து எந்த வேறுபாடுமே கிடையாது. அது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுக்குள்ளே எந்த ஏற்றத்தாலுமே வந்து இருக்க முடியாது, இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய வருவேன். அந்த எது பகையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட நீ வந்து என் டீமில் ஆடு, நீ உண்மையாக இருப்ப அப்படின்னு சொல்லி ஆட வச்சு அவர் மூலமாகவே சன் பேப்பர் மில் போகிறது, அதில் வின் பேப்பர் மில் சன் பேப்பர் மில் போகிறதாகட்டும், அங்கேருந்து இன்னொருத்தர் ஸ்டேட்டில் செலக்ட் பண்ணி சாலன்ஸ் வாங்கி கொடுக்குறதாகட்டும், அதை தாண்டி இந்தியாவில் பிரபஞ்சன், டைகர் ராஜத்தனம், கபடி காட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் வந்து இந்த இடத்துல எப்படி இருந்திருப்பார். அந்த ஒரு கேரக்டர் மிக முக்கியமான ஒரு கேரக்டர். பிரபஞ்சன் நடித்த கேரக்டர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அந்த மாரிசில் சொல்ல மாதிரி அதில் வந்து உயிரோட்டம், கபடியை வந்து நாடி நரம்பு ரத்தத்தில் ஊறி போன ஒருத்தரால் தான் அந்த கேரக்டர் நடிக்கணும்னு சொல்லி கரெக்டாக பிரபஞ்சனை சூஸ் பண்ணி நடிக்க வச்சுருக்காங்க. பிரபஞ்சனோட நடிப்பு வேறு லெவல். அதை வந்து பிரமிக்க வைக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் அவருக்கு தொடக்கமாக இருந்த அவரோட பிடி சார் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. அந்த துரு அவர்களுக்கு வந்து கூடவே இருந்து பக்கபலம் வந்து உன்னால் முடியும் தட்டி கொடுத்தாங்க. அப்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுமா பையன் வந்து கபடி காலத்து போனால் மாடர்ன் ஆயிடுவான், ஃபிட்னஸ் ஆயிடுவான், கத்தி தூக்கிடுவான், அந்த மாதிரி தூக்கிடுவான்ற ஒரு பயம் வந்து இருக்கக்கூடிய இடத்துல பிடி சார் தான் போய் சொல்லி புரிய வச்சு அவர் வந்து இந்த அளவுக்கு உயரத்தில் கொண்டு போய் கூடயே ட்ராவல் பண்ணுவார். அந்த ரோல் வந்து சூப்பரான ஒரு ரோலுங்க. அது வந்து ரியலாகவே வந்து நம்ம கண்ணுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தோட வெற்றிக்கு முன்னாடி ஒரு பிடி சார் கண்டிப்பாக இருப்பாருங்க. அந்த மாதிரி தான் வந்து. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வந்து கை உடஞ்சி போய் அதோடு சேர்ந்து கபடி ஆடி ஜெயிக்கிறது சீன்லாம் இருக்குல்ல, எனக்கு வந்து சாமி பண்ண சொன்ன ஞாபகம் இருக்குது. அவர் வந்து ஈபியில் விளையாடும் போது அவர் கால் ஃப்ராக்சர் ஆகி அதை கட்டு போட்டு ஈபி மேட்ச் விளாண்டு வின் பண்ணுறாங்க. அப்போ அந்த டீமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, இந்த மாதிரி ஒரு என்ன ஆனாலும் சரி மோதி பார்த்துனுங்கிற ஒரு கெப்பாசிட்டி கொண்ட பிளேயர் இருக்காங்க. அத்தனை பேர் சாமி பண்ண என்கிட்ட சொல்லியிருக்காரு. எனக்கு அந்த கை உடஞ்சி அவன் விளாண்டதெல்லாம் வந்து பார்க்கும்போது எனக்கு அதுவும் ஞாபகம் டக்குனு வந்துருச்சு. அண்ணன் இப்படி தான் சொன்னார், இவரு இப்படி தான் இருக்காரு, எல்லாருமே அப்படி தான், டீமே அப்படி தான் இருப்போம். அதனால தான் வந்து இந்தியாவில் தலை சிறந்த ஒரு டீம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் அப்படின்றத வந்து நல்லா அதை அப்படியே ரிலைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். அந்த ஒவ்வொரு சீனும் நம்ம வந்து ட்ராவல் பண்ண நம்ம கூடயே வந்து போவோம். இந்த படத்தில் நிறைய அரசியல் பேசியிருக்காங்க, நிறைய அரசியல் இருக்குது. அரசியல் இல்லாமல் அந்த படம் இல்லை. ஆனால் அதை தாண்டி அவரோட படுற கஷ்டங்கள், நம்ம ஒரு கபடி பிளேயருக்கு என்னென்னலாம் நடக்குங்கிறத அழகாக வந்து அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. உள்ளபடியே வந்து ஒரு சிறந்த திரைப்படம். துரு அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஆனால் மனத்தி கணேசனை அப்படியே அந்த ஃப்ரேமில் பார்க்குற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ணன் கூட வந்து நான் சேலத்தில் நடந்த ஒரு கபடி மேட்ச் ஜூனியர் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து சந்தித்தேன். அண்ணன் மணி அண்ணன் தான் வந்து என்னை சந்தி வச்சிச்சு, இதுதான் இளம்பருதி அப்படின்னு சொல்லிட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு இன்னமும் பசுமை மாறாத நினைவுகளாக இருக்குது. உள்ளபடியே வந்து பைசன் வெற்றி அடைஞ்சாரா அவங்க கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஜெயிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்தியாக்காக விளையாடும் போது தான் நமக்கு வந்து புள்ளது சின்ன கமர்ஷியலுக்காக வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடைசியில் வந்து ஒரு ரைடு தான் இருக்குது, 2 பாயிண்ட் எங்கள் லீடு. ஒரு ரைடு தொட்டு கொடுத்துட்டு அனுப்பியிருக்கலாம்ல, அது பண்ண முடியும் கபடியில். ஆனால் படத்துக்காக அந்த சீனோட ஒன்றி போகிறதுனால உங்களுக்கு தெரில. பிரபஞ்சன் சொல்கிற கடைசி டைலாக்லாம் வந்து
செம்மங்க. அது நீங்கள் பார்த்துருக்கேன், தேட்டரில் போய் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி டைலாக்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுவும் இல்லாமல் ராஜாத்தனை சொல்லுவார், அண்ணன் சொல்லுவார், இந்த மேடலேருந்து நீ தோத்துட்டுனா 25ஆம் மாடிலேருந்து குதி செத்துறேன் அப்படின்னு சொல்கிற ரெயிலாக சொன்னதும் பிரபஞ்சம் சொன்னதும் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு நல்ல திரைப்படத்தை பார்த்த ஒரு அனுபவமாக இருந்துச்சு. கபடி ரசிகர்கள்லாம் வந்து கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துருங்க, நல்லாயிருக்கு. நன்றி, வணக்கம். நான் உங்களை பற்றி சந்தன காற்று ஜானல் பேசுகிறோம், சரித்திர நாளை உங்களை பேசுகிறோம். கடவுள் பேசி மீண்டும் இன்னொரு காலம் கூட சந்திக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.